ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சிறப்பான படம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல எல்லா இடத்துலயும் ஹாரர் கான்செப்டா வச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட ஒரு சீனும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் செதற விட்டுருப்பானுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தோட ஒன்லைனர் கேட்பீங்கல்ல, அதுதான் நான் சொல்லவே மாட்டேன். இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்லிட்டேன்னா சுத்தமா இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு இருக்காது, ஹாரர் த்ரில்லரும் இருக்காது. அதனால ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போய் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ராட்சச அரக்கனை தான் காட்டுறாங்க. அதாவது முன்னாள் கதை மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராட்சசர் தான். அவனோட 2 கண்ணுல தான் முழுசா பவரே இருக்கு. அதாவது ரைட் சைடு கண்ணுல பாத்தீங்கன்னா நிறைய பவர் இருக்கும், ஆனா லெப்ட் சைடு கண்ணுல மட்டும் சாதாரணமா பவர் பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ராட்சசன் என்ன பண்றான், அந்த உலகத்தை அழிக்க திட்ட போடுறான். அதாவது நம்ம உலகத்தை அழிக்க திட்ட போட்டது நிறைய புத்தர்கள் என்ன பண்றாங்க, அந்த ராட்சசனை கொன்னு அவனோட 2 கண்ணையும் பிடுங்கி ஒரு கண்ணை நல்லா பெரிய அலங்காட்டுக்குள்ள வைக்கிறாங்க. நல்லா சேஃப்டியா இருக்கும். அங்க அந்த இடத்துல ஃபுல்லுமே புத்தர்களா இருப்பாங்க. இது அந்த ரைட் சைடு கண்ணு. ஆனா லெஃப்ட் சைடு கண்ணு மட்டும் யாருமே பாதுகாப்பாக இல்லாத இடத்துல ஒரு பாலைவனத்துல வச்சிருக்காங்க. இவங்க பண்ண தப்பு என்னன்னா, அந்த இடத்துல யாரும் வந்து இது கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான். ஆனா இதோ இங்க ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு புதையில தேடுறவன் நினைச்ச மாதிரியே அந்த லெஃப்ட் கண்ணை தூக்கிடுறாங்க. அவ்வளவுதான். அவனை பத்தி ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டு இருக்கு. சரமா போட்டு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. அருமையான ஒரு புதையில கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குவே. அந்த இடத்துல நிலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டுறப்ப அப்படியே ரெட் மூணா காட்டுறாங்க. அப்படியே நம்மளுக்கு இங்க ஒரு ஆளை காட்டுறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி கேப்பீங்கல்ல, இந்த ஸ்டார்டிங் சீன்ல எடுத்தான் பாத்தீங்களா அந்த லெஃப்ட் கண்ணை, அவன் தான். இந்த பயபுள்ள என்னென்னமோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கண்ணை வெளியே கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட ரத்தத்தை ஊத்தி அந்த கண்ணை வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்து கடைசியில அவனோட ரத்தத்தையும் அந்த கல்லுக்குள்ள விடுறாங்க. அப்படி அவனோட ரத்தத்தை விட்டுமே அந்த இடத்துல ஒரு மாற்றமும் நடக்கல. இதை நினைச்சாம அப்ப இது எல்லாமே ஒரு பொய் கதையா அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து தன்னைத்தானே குத்திக்கு போயிட்டு இருக்கான். அந்த கட்டத்துலதான் நம்மளுக்கு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. அந்த லெஃப்ட் கண்ணு இப்ப அந்த ரத்தத்தால வெளியில வருதுங்க. இவன் கத்தியில கரெக்டா குத்தி செத்து போயிடலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த செகண்ட்ல ஏதோ ஒண்ணு உருண்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதையும் இவன் பாத்துக்கிட்டு கிடக்கா. என்னடா அது அப்படின்னு சொல்லி நல்லா பக்கத்துல போய் பாக்குறான் பாருங்க. அப்பதான் உனக்கு தெரியுது இது அந்த ராட்சசனோட ஒரு கண்ணு தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுறான். அந்த கண்ணுக்கு பக்கத்துல போறான். ஆனாலுமே அந்த கண் பாத்தீங்கன்னா இவனோட பாடிக்குள்ள போயிருதுங்க. அவ்வளவுதான். இந்த பக்கம் ஒரு புத்தரை காட்டுறாங்க. இந்த புத்தருக்கு ஒரு சிக்னல் மாதிரி எல்லாம் தெரியும். அந்த லெப்ட் ஹேண்ட் கண்ணு வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த கண்ணு ரைட் ஹேண்ட தேடுறதுக்கு 7 நாள் தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷங்களோட உடம்புக்குள்ள பூந்தாதான் அது உயிர் வாழும் அந்த கண்ணு. ரைட். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த புத்தர் இருக்காரு பாத்தீங்களா, காட்டுக்குள்ள ஒளிச்சு வச்ச அந்த ரைட் சைடு கண்ணு, அந்த கண்ணு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறாரு. இருக்கு. அப்படியே அந்த புத்தர் கூட வேலை செய்யற ஒரு சின்ன பையனை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த சின்ன பையனால சரியாவே பேச முடியாதுங்க. அதனால அந்த சின்ன பையன் என்ன பண்றான், நோட்ல எழுதி எழுதி தன்னோட மாஸ்டர் கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மாஸ்டர் என்ன பண்றாரு, வா உனக்கு ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ரைட் சைடு கண்ணை ஒளிச்சு வச்சாங்க பாத்தீங்களா, அந்த கண்ணாண்ட கூட்டிட்டு போய் அந்த வரலாறு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், சரிங்களா, அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்து அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்க ஒருத்தன் காட்டுக்குள்ள வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் வேட்டையாடிக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியுதுன்னு லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுதுக்கு பின்னாடி அந்த சிவப்பு கலர் கண்ணு வந்து இவனை புடிச்சிருதுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு, 2வது டே இன்னைக்கு, சரி. அதனால ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்புக்கு அந்த கண்ணு மாறியே ஆகணும். அப்படி மாறலன்னா வந்து அந்த கண்ணும் செத்து போயிடும். அது மட்டும் கிடையாது, அந்த 7 நாளுக்குள்ள அந்த லெஃப்ட் கண்ணையே கண்டுபிடிக்கணும், சாரி ரைட் கண்ணையே கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ அந்த சிவப்பு கலர் கண்ணு இந்த வேட்டைக்காரன் இதுல இருக்குங்க. அதாவது இவன் மூளைக்குள்ள இருக்கு. இங்க வந்து என்னமோ மொப்ப முடிச்சு கிடக்க. அப்படியே மெது மெதுவா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா ஹோட்டலுக்குள்ள, அந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு அங்க ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அந்த கப்புள்ஸ் ரூம்ல பூந்து அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கிரீனை பிளாங்கா மாத்துறாங்க. அப்படியே நம்மளுக்கு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இதோ இதான் வந்து இந்த படத்தோட போலீஸ், சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கங்க. அவர் தான் அந்த படத்து முழுசா வர போறாரு. அப்படி இதுக்குள்ள என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பாக்குறாரு. அந்த கப்புள்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அதாவது ஆம்பளை பையனை கொடூரமா கொலை பண்ணி அந்த சிவப்பு கண்ணு அந்த பொண்ணோட உடம்புல ஏறிட்டு அந்த வேட்டைக்காரன ரத்தத்தை உறிஞ்சு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டு போயிருது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யாரோ இன்னொரு ஆளை நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த ஆள் பாத்தீங்கன்னா பயங்கரமான பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் அந்த சின்ன பையனையும் நம்மளுக்கு காட்டுறாங்க. அதாவது அந்த புத்தர் என்ன சொல்லிருப்பாரு, இந்த கண்ணு வந்து வெளியில வந்துருச்சு, அதனால நீ சிட்டி பக்கம் போய் நான் சொன்ன ஆளை நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ்காரங்க எப்படி இவங்களுக்கு லிங்க் இருக்கோ, எப்படி எல்லாரும் சாவறாங்க அப்படின்னு சொல்லி மண்டைய குழப்பிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இந்த பக்கம் இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இவன் யாருடா அப்படின்னு பார்த்தா இந்த சின்ன பையன் தேடி வந்தான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த ஆளு, சரிங்களா. எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே
இந்த பக்கம் ஒரு கொரியர்காரன் பார்சல் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பக்கம் ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி இந்த கொரியர்காரனும் இறக்கப்பட்டு பைக் நிறுத்திட்டு, ஏமா உனக்கு என்னமாச்சு முடியல கிளஞ்சிருக்கு, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, என்னமாச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. அப்படியே பக்கத்துல வந்து இவனோட கழுத்துல ஒரு புடி, அவ்வளவுதான் இந்த கண்ணு அவன் பக்கத்துல ஏறிக்கிச்சு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல இந்த பாப் கட்டிங் பண்ணவ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அவன் என்ன பண்றா, ஒரு கோயிலுக்குள்ள மாதிரி ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்கு வெளியில அந்த கொரியர் பாய் நின்னு இந்த வீடு பாத்துக்கிட்டு இருக்கான். அது கொரியர் பாய் கிடையாது, அது ராட்சசன் தான். அப்படியே இந்த பாப் கட்டிங் பண்ணவ என்ன பண்றா, ஒரு ரத்த குண்டாவை எடுத்துட்டு போய் அந்த வீட்டோட டோர்ல வைக்கிறாங்க. அப்படி வச்சதுமே அந்த கண்ணு வந்து இந்த ரத்தத்தை பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு போகும் பாருங்க, வேற ரகமா இருக்கும். அப்படியே அடுத்த நாள் ஆகுதுங்க. இந்த சின்ன பையனும் இந்த பெரியவர் என்ன பண்றாங்க, அந்த கண்ணை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம போலீஸ்காரனுக்கு ஒரு தகவல் வருதுங்க. அதாவது பாலத்துக்கு கீழே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மண்டைக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இதையெல்லாம் அந்த போலீஸ்காரன் நோட் பண்ணிட்டு அதே இடத்துல கார்ல வெயிட் பண்றான். அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சின்ன பையன் பார்க்க வந்திருப்ப பாத்தீங்களா ஒரு ஆளு, அவன் இங்க வந்து எல்லாம் நோட் பண்ணதே இந்த போலீஸ்காரன் உஷாராயிடுறான். அதனால ரெண்டு பேத்துக்குள்ளயும் பயங்கரமான சண்டை நடக்குதுங்க. அடின்னு அடிச்சுக்கிறானுங்க ரெண்டு பேருமே. அப்படியே நம்ம ஹீரோ எங்க வந்திருக்காரு, இந்த பாப் கட்டிங் பண்ணிருந்தா பாத்தீங்களா, அவளோட வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. அவ வீட்டுக்கு வந்துட்டு அங்க விசாரிச்சுட்டு அங்க இருந்து வெளியில வர இதாங்க இந்த சீனை தாங்க எதிர்பார்த்தேன். அவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவையே பாத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல, என்னத்துக்குள்ள அந்த பொண்ணு நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சுத்தமா விளங்க மாட்டேங்குது. அப்படியே அந்த பொண்ணு தலைய கீழே சாச்சு ஒரு சிரிச்சுட்டு அவளோட சுயரூபத்தை காட்டுவா பாருங்க. ஆமா, இன்னைக்கு 4வது நாள் இல்லையா, அதனால இன்னைக்கு ஒரு பொண்ணோட உடம்பு ஓகேங்களா. எப்படி பாருங்க படத்தை, கண்டிப்பா நீங்களா ஒரு ஹெட்போன் போட்டு கேளுங்க, பயங்கரமா இருக்கும். சீரியஸா சொல்றேன். பார்த்த நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து தெரிச்சு ஓடுறான். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அப்படியே இந்த போலீஸ்காரங்களுடைய ஒரு கண்ணாடி போட்ட பையன் இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் போட்டு ரொம்பவே கொலாப்ஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபைல் எல்லாமே யாருடா அது இப்படி விசித்திரமா கொலை பண்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கண்ணாடிக்காரன் ஒரு தாயத்து மாதிரி எடுத்து அந்த போலீஸ்காரங்கிட்ட கொடுக்க, உடனே இந்த பெரிய போலீஸ் என்ன பண்றான், அந்த தாயத்தை வாங்கி தன்னோட ஜோப்புக்குள்ள போட்டுக்க ஆரம்பிச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த சின்ன பையன் தேடி வந்தாலும் இவனை வந்து என்ன கூப்பிட்டுக்கலாம், குருநாதர்னு கூப்பிட்டுக்கலாம் சரிங்களா. இந்த குருநாதர் என்ன பண்றாரு, அந்த பாப் கட்டிங் பண்ண பொண்ணு வீட்டுக்கு தான் அங்க வந்து பார்த்தா அந்த சிவப்பு கண்ணு உள்ளதாங்க இருக்கு. ஒரே வெட்டி புல்லா கோடாரியில அப்படின்னு சொல்லி ஒரு கோடாலி எடுக்கவே உடனே அந்த போலீஸ்காரன் இந்த இடத்துக்கு வந்தாரான். திருப்பி அந்த குருவுக்குமே அந்த போலீஸ்காரனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனா இந்த தாட்டி அந்த சிவப்பு கலர் வெளியில வந்து அந்த போலீஸ்காரனை ஒரே அடிச்சடியில பறந்து போய் விழுந்து மயக்கமா. ஆனா இந்த குருநாதரை மட்டும் அந்த சிவப்பு கண்ணை ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா நீ கூடிய சீக்கிரம் சந்திப்ப அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போன சிவப்பு கண்ணை துரத்திக்கிட்டு இந்த குருநாதர் ஓடவே ஆப்போசிட்ல யாரு, அந்த கண்ணாடிக்காரன், இவனும் போலீஸ்காரன் தான் சரிங்களா. இவனுக்கு பின்னாடி போய் அந்த பொண்ணுக்காரி நிக்க, உடனே என்ன போயிருது, நம்ம குருநாதர் கையில ஒரு கோடாலி வச்சது தப்பா நினைச்சுக்கிறான் அந்த போலீஸ்காரன். அந்த போலீஸ்காரன் கண் எடுக்க பின்னாடி இருந்து ஒரே பாய்தாங்க பாஞ்சு அந்த போலீஸ்காரன் மேல உக்காந்து அவனுக்குள்ள இந்த சிவப்பு கண்ணு போகுது. எத்தனாவது நாள், 5வது நாளோ 6வது நாளோ சரியா தெரியலீங்க, 6வது நாள் தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம குருநாதர் வச்சிருந்த சுத்தியும் சரி கோடாலியும் பயங்கரமா மினுமினுக்குது. ரெண்டு பேத்துக்குள்ளயும் திருப்பி தகராறு வருதுங்க. அதாவது இந்த ரெட் கலர் கண்ணையும் அடிக்க பாக்குறாரு, அது ராட்சசம் இல்லைங்களா. உடனே அந்த குருநாதரை கழுத்துல தூக்கி பிடிக்க, குருநாதர் பாத்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி வச்சிருப்பாரு. அந்த செயின் எடுத்து இந்த சாத்தா மேல போடவே அதுக்கு பாதி உடம்பு சுற்றுது. அதனால விட்டு தள்ளி ஒரு வழியா நம்ம குருநாதர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அந்த அலங்காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அந்த ரைட் ஹேண்ட் கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை கண்டுபிடிச்சு தான் கூட வச்சுக்கணும், பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காரு. இல்லனா அந்த ராட்சசம் வந்து அந்த ரைட் ஹேண்ட் கண்டையை எடுத்து ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதான், இந்த உலகமே முழுசா அழிஞ்சிரும். அதனால இருந்துட்டு தான் நம்ம குருநாதர் என்ன பண்றாரு, ஒரு பச்சை பிடிச்சி அந்த அலங்காட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த ராட்சச கண்ணு இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த இடத்துக்கு வந்து அந்த புத்தர் முன்னாடியே வந்து நிக்கிறான். கரெக்டா அந்த புத்தர் ஃபேஸ் ஆண்ட போய், இந்த உலகத்தையே நான் அழிக்க போறேன், ஆமா அந்த 2வது கண்ணை எங்க வச்சிருக்க, அந்த 2வது கண்ணை கொடு அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல அந்த சின்ன பையன் என்ன பண்றான், அந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு வீட்டுக்குள்ள வராங்க. இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து ஏதோ ஒரு ஐடியா பண்ணி அந்த மிருகத்தை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கவே என்ன ஆகுதுன்னா, குருநாதர் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. உடனே இந்த சின்ன பையனும் திரும்பி பாக்குறான், யாருங்க இது அப்படின்னு பார்த்தா அந்த குருநாதர் தான் வந்து நின்னுகிட்டு இருக்கான். அந்த குருநாதர் கேக்குறான், ஆமா நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி, ஏங்க இங்க இருக்கிற பொண்ணு கிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுமே பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பையப்புல அந்த சிட்டியில இருந்து இங்க வர வரைக்கும் தனியா தான் வந்திருக்கான். கூட வந்தது ஒரு பேய் மாதிரி, அதாவது ஒரு ஆவி மாதிரி வந்திருக்கு. அதாவது ஒரு
நல்ல ஆத்மான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் பிளான் போடுறாங்க. அந்த மெட்டலாம் விட்டு இப்ப அவனை கொல்றதுக்கு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையில என்னமோ எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த நடு அலங்காட்டுக்குள்ள போய் சுத்தியும் பாத்தீங்கன்னா கவுரு மாதிரி கட்டி அந்த கவுத்துக்கு நடுவுல ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த போலீஸ்காரர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படியே இந்த குருநாதரை தான் கட்டுறாங்க. இவர் என்ன பண்றாரு, மந்திரத்தை அப்படியே வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கட்டத்தை பார்த்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த ராட்சசர் இருக்கான் பாத்தீங்களா, இன்னொரு கண்ணை தேடி வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா அந்த கண்ணு அந்த இடத்துல இல்ல, இருக்க வேண்டியது நம்ம குரு கிட்ட தான் இருக்கு. அவ்வளவுதாங்க, கிட்டத்தட்ட இது லாஸ்ட் நாள், அதாவது கடைசி நாள். இந்த கடைசி நாள் மட்டும் அந்த கண்ணு அந்த ராட்சசன் அவனுக்கு கிடைக்கலனா அவ்வளவுதான், அந்த கண்ணு அப்படியே செத்து போயிடும். இந்த சம்பவம் எல்லாம் போயிட்டு இருக்குவே, அந்த ராட்சசன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா யாருகிட்ட வந்துட்டா, நம்ம குருநாதர் கண்ணம் பக்கம் வந்து, இங்க பாரு, உன்னால என்னை எல்லாம் கொல்ல முடியாது, ஏன் தெரியுமா, ஏன்னா நீயே என்ன கொன்னாலுமே நான் உன்னோட பையனோட உடம்புக்குள்ள புந்துப்பேன். அந்த உன்னோட பையன் யாருன்னு தானே கேப்ப, அதான் உன் பின்னாடியே நிக்கிறான்ல, அவன் யாரு தெரியுங்களா, அந்த சின்ன பையன் இருந்தா பாத்தீங்களா, கதை முழுசா கட்டினாங்கல்ல, பேசாம இருந்தான் பாத்தீங்களா, அவன் தான். இத கேட்டதும் அப்பங்காரன் என்ன பண்றான், அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஜபத்தை பண்றத கையில இருந்து கீழே வலிக்கு விழுவுது. அந்த மாலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே கீழே விழுவுதுங்க. அடுத்ததான் என்ன பண்றான், அந்த ராட்சசன் ஒரு துப்பாக்கி கொடுக்குறான். அந்த துப்பாக்கியை வச்சு நீ சுட்டு செத்து போயிரு அப்படின்னு சொன்னதுமே பட்டாருன்னு சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட் அந்த போலீஸ்காரனுக்கும் கேட்டு அப்படி இந்த பக்கம் அந்த குருநாதர் தான் கட்டுறாங்க. அந்த குருநாதர் யார சுட்டுருக்காப்ல, அந்த மிருகம் இருக்கான் பாத்தீங்களா ராட்சசன், அவனோட வவுத்துல 2 போட்ட காண்டாயிடுச்சுங்க அந்த மிருகம். அத பார்த்துட்டு இந்த சின்ன பையன் என்ன பண்றான், வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த சின்ன பையன் கையில பாத்தீங்கன்னா அந்த 2வது கண்ணு இருக்குது, அதை எடுத்துட்டு தான் பயங்கர வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருந்தாலுமே இந்த சின்ன பையன் ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துடுறான். இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசன் பக்கத்துல வரான் பாருங்க. கரெக்டா அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் வந்தாரா, ஏய் உனக்கு என்னடா ஆச்சு, நல்லா தாண்டா இருந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குவே. அந்த போலீஸ்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அதாவது இப்ப இந்த மிருகம் கண்ணு உள்ள இருக்குல்ல, அதே சொல்லுது இங்க இருந்து ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறான் போலீஸ்காரன். ஒரே சொருவுல மரத்திலே செத்து போறான் அந்த போலீஸ்காரன். அந்த சின்ன பையனுக்கும் அந்த இன்னொரு ஆளுக்கும் போட்டி நடக்கவே இந்த சீன்ல அந்த சின்ன பையனுள்ள அந்த கண்ணு போயிருதுங்க. போலீஸ்காரன் மரத்துல குத்துப்பட்டு செத்து போய் கிடக்குறான். என்ன கேட்டீங்கன்னா எல்லா சீன்லயும் கண்ணு பக்காவா பொருந்தினதே இந்த சின்ன பையனுக்கு தான். பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு ஆக்ரோஷமும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன, நம்ம குருநாதர் தான். அந்த குருநாதர் கிட்ட போயிட்டு இருக்கான் இந்த ராட்சசன். அவ்வளவுதான், அந்த 2வது கண்ணையும் இந்த சின்ன பையன் அப்படியே ஓபன் பண்றான். இவன் குருநாதரா அழுவலுன்னு அழுகுறாங்க, ஏன்னா பையன் செத்து போயிருவான் இல்லையா. அப்படியே அந்த 2வது கண்ணு ஓபன் பண்றப்ப வானத்துல இருந்து பயங்கரமா சிவப்பு கலர்ல பூமியை மாறிக்கிட்டு இருக்கு. இப்படி மாறிக்கிட்டு இருக்கவே உடனே அந்த குருநாதர் என்ன பண்றா, அந்த பையனோட கைய புடிச்சு என்னமோ ஜெபம் மாதிரி சொல்றாங்க. சொன்னதுமே பாத்தீங்கன்னா அந்த பையன் பழைய நிலைமைக்கே மாறிடுறான். அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பையன் உடம்புக்குள்ள இருந்த கண்ணு எப்ப டைரக்டா அந்த குருநாதர் உடம்புக்குள்ள போயிருச்சு. கரெக்டா அந்த சிவப்பு கலர் கண்ணும் ஓபன் ஆகுது பாருங்க. அப்படி ஓபன் ஆகுறப்ப இந்த சின்ன பையனை கோடாலியால அந்த கண்ணிலே புழக்க சொல்லிருப்பான். அதே மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. அப்படியே 10 செகண்ட்ல அந்த கார்ட்லயே பயங்கரமான காத்தடிச்ச மாதிரி நம்மளுக்கும் காட்டுறாங்க. அவ்வளவுதான், ஸ்கிரீன் எல்லாம் பிளாக்கா காட்டுறாங்க. அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாலைவனத்துல யாரோ நடந்து போயிட்டு இருக்காங்க. யாரும் கிடையாதுங்க, அந்த லெப்ட் கண்ணை தூக்கிட்டு வந்துதான் இந்த பாலைவனத்துல திருப்பி நம்ம ஹீரோ வச்சு. அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஒரு நல்ல ஆத்மான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த நல்ல ஆத்மா கூட கைய பிடிக்கிறாரு. அப்படி அந்த நல்ல ஆத்மா கைய பிடிச்சது அந்த ஆத்மாவோட கால் சங்கிலி உடைஞ்சிருதுங்க. இன்னைக்கு பார்த்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி